இயேசு கிறிஸ்துவ நாமத்துல இந்த காலை வேளையில கூட நம்ம ஒன்று சேர்த்த இந்த தேவனுக்கு நன்றி பலிகளை ஏறெடுப்போம். ஒரு உன்னதமான நோக்கங்களோடு நம்ம பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகளாய் இருக்கின்றன. இந்த புதிய கிருபைகளினால இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் நிரப்புவாராக. இந்த நாள்ல கூட நம்ம மெடிடேஷனுக்காக நம்ம ரெடி ஆயிட்டு இருக்கிறோம். இந்த நாள்ல தேவன் என் உள்ளத்துல வைத்த வார்த்தை ரோமர் 8வது அதிகாரத்துல இருக்கக்கூடிய 6வது வசனம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் ஆகும். அப்போ இந்த மாம்ச சிந்தை கார்னலி மைண்டட் அப்படின்னா என்ன, ஆவியின் சிந்தைனா என்ன, இத குறிச்சு கொஞ்சம் ஒரு சின்ன மெடிடேஷன் பண்ணிட்டு நம்ம அப்புறம் நம்ம ப்ரேயருக்குள்ள போகணும்னு சொல்லி நான் விரும்புறேன். கர்த்தர் இந்த நாள்ல நம்ம அவருடைய வார்த்தைகள் மூலம் நம்ம இன்னைக்கு எந்த நிலையில இருக்கிறோம், எந்த இடத்துக்குள்ள நம்ம வரணுங்கிறத ஆவியானவர் தெளிவாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாருங்கிறத நான் நிச்சயமா விசுவாசிக்கிறேன். முதல்ல மாம்ச சிந்தை. மாம்ச சிந்தை எதை கொண்டு வருகுதான்? மரணத்தை கொண்டு வருகுதான். அதாவது மரணம் அப்படின்னா அதுல முதல்ல என்னதை நம்ம புரிந்து கொள்ளணும்னா, அது தேவனோடு இருக்கிற உறவிலிருந்து பிரிவதுதான் மரணம். அப்போ இந்த மாம்ச எண்ணங்கள் அந்த தேவனுடைய உறவுல நிலை நிற்க முடியாதபடி செய்யறதுதான் மாம்ச சிந்தை. இப்போ நம்ம முதல் ஆதாமுக்கு உள்ள நம்ம இருந்தோம். நம்ம ஏற்கனவே ஆடம்ஸ் பத்தி நம்ம படிச்சிருக்கிறோம். இந்த ஃபர்ஸ்ட் ஆடம்குள்ள நம்ம இருந்தோம் அப்படின்னா நிச்சயமா நமக்குள்ள இந்த மாம்ச எண்ணங்கள் தான் மேலோங்கி இருக்கும். எப்போ 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வேரூன்ற இந்த முதல் மனிதனுக்குரிய காரியங்களை நம்ம என்ன செஞ்சிருவோம், ஈஸியாய் களைஞ்சு போட்டுற முடியும். அப்போ இதுல முதல் ஆதாமுக்குள்ள எப்படிப்பட்ட எண்ணங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தது, இன்னைக்கு இந்த எண்ணங்கள்லாம் நமக்குள்ள இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம நம்மள நாமளே ஆராய்ந்து பார்த்தாலே தெரியும். நம்ம மாம்ச எண்ணங்கள்ல இருக்கிறோமா, ஆவியின் சிந்தை உள்ளவர்களா இருக்கிறோமாங்கிறத நம்ம அறிந்து கொள்ள முடியும். இப்போ அங்க ஏதேன் தோட்டத்துல நடக்கிற காரியங்கள், அதுல எப்படி அவங்க மாம்ச எண்ணத்துல இருந்தாங்கன்னு சில காரியங்களை நான் தியானிச்சு எழுதி இருக்கிறேன். அதை உங்களுக்கு சொல்லணும்னு விரும்புறேன். இப்போ மாம்ச எண்ணம் உடையவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, ஈஸியா சாத்தானுடைய வார்த்தைகள் இல்ல தேவனுடைய வார்த்தைகளுக்கு எதிராய் செயல்படக்கூடிய வார்த்தைகளை ஈஸியா பிலீவ் பண்ணிருவாங்க. இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, வார்த்தை நமக்கு எதை சொல்லுது? வாதை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது, உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். இதுதான் ஸ்பிரிட்ல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை. ஆனா நம்ம மாம்ச எண்ணங்கள்ல இருக்கிறவங்க இதற்கு எதிராய் என்னெல்லாம் இருக்குதோ, இந்த வார்த்தைக்கு எதிராய், இல்ல உலகத்துல இப்படி இருக்கு, இப்படி எனக்கு நடக்குமோ, இல்ல நான் வெளியில போகும்போது இப்படி நடக்குமோ, இல்ல குடும்பத்துல வெளியில போறாங்க அவங்களுக்கு இப்படி நடக்குமோ அப்படின்னு சொல்லி ஈஸியா உலகத்துல இருந்து எடுத்து உலகத்தின் காரியங்களை அவங்க ஈஸியா பிலீவ் பண்ணுவாங்க. சாத்தான் கொடுக்கிற எண்ணங்களுக்கு அவங்க ஈஸியா அடிமைப்பட்டுருவாங்க. இதுதான் மாம்ச எண்ணம். இந்த மாம்ச எண்ணம் இருந்ததுன்னா நம்ம எப்பவுமே தேவனோடு கூட இருக்கிற இன்டிமசில நம்மளால இருக்க முடியாது, செயல்பட முடியாது. அடுத்ததா இங்க ஆண்டவர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அவ்வளவு பெரிய தோட்டத்தை அழகா கொடுத்து, அந்த தோட்டத்துல இருந்து 4 நதிகள், 2 மனிதர்களுக்கு அங்க 4 நதிகள் அந்த தோட்டத்துல இருந்து பாயுது. அங்க பொன் விளையுதான். ஒரு ஒரு நதி போகிற இடத்துல எல்லாம் பொண்ணு இருக்கா. இப்படி அவங்களுக்கு தேவன் பார்த்து 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 உலகத்தை அவர்களுக்காக எல்லாவற்றையும் சிருஷ்டித்திருக்கிறார். ஆனா அது எதையுமே பார்க்கல. அவங்க ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இது எல்லாத்தையும் நீங்க ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அந்த வார்த்தையை அவங்களால நம்ப முடியல. அந்த அன்பையும் அவங்களால புரிந்து கொள்ள முடியல. ஆனா சர்ப்பம் சொல்லுது, நீங்க இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிட்டா தேவர்களை போல மாறிடுவீங்க. அப்போ they have no knowledge about the love of God. அவங்களுக்கு தேவனுடைய அன்பை குறித்து, மாம்ச எண்ணம் இருக்கிறவங்களுக்கு தேவ அன்பை குறித்ததான அறிவு இருக்காது.
இப்ப நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஏன் பயம் வருது அப்படின்னா, நமக்கு என்ன இல்ல, அவருடைய அன்பை குறித்ததான அறிவு இல்லாததுனாலதான் நமக்கு என்ன வருது, நமக்குள்ள பயம் வருது. தேவனுடைய வார்த்தைக்கு அப்பாற்பட்டு எதெல்லாம் கேட்கிறோமோ அதெல்லாம் மனசு ஈஸியா நம்பிரும். அவருடைய வார்த்தைய நம்புறதுல ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். இதெல்லாம் கார்னலி மைண்டட் இருக்கிறவங்களுக்கு உள்ள இருக்கிற காரியங்கள். மற்றவங்க ஒரு வார்த்தை சொன்னா அதை ஈஸியா நம்பிடுவோம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தைய சொல்றதுக்கு, நம்புறதுக்கு மனசு என்ன செய்யாது, இடம் கொடுக்காது. அங்க பழத்தை புசிச்ச உடனே அது வரைக்கும் அவங்க நிர்வாணியா தான் இருக்கிறாங்க. இப்போ அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே அவங்க நிர்வாணிங்கிறது அவங்களுக்கு வெளிப்படுது. அது வரைக்கும் அவங்க உடை இல்லாம தான் இருந்தாங்க. அப்ப ஆண்டவருடைய பிரசன்னத்துல சந்தோஷமா வந்தாங்க. ஆனா இப்போ அவர்களுடைய கண்கள் வேற ஒரு ரெல்ம்ல திறக்கப்பட்டதுனால அவங்க தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய் மாறுகிறாங்க. தேவன் நம்மை கைவிட்டு விடுவாருங்கிற எண்ணங்களுக்குள்ள அவங்க வந்து பயந்து நடுங்கி அங்க புதர்களுக்குள்ள ஒளிந்து இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவருடைய அன்பை உணர்ந்து கொள்ள முடியாத இடத்துக்கு அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, வந்துட்டாங்க. இப்போ இதெல்லாம் நடக்கிறதுனால அடுத்ததா ஒரு காரியம் நடக்கு அங்க. ஒருத்தரை ஒருத்தர் குற்றம் சாட்ட ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் ரூட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவருடைய அன்பை அறிந்து கொள்ளாததுதான் அதற்கு வேறா இருக்கு. ஆதாம் ஏவாள குற்றம் சாட்டுறாரு, ஏவாள் சர்ப்பத்தை குற்றம் சாட்டுறத நம்ம பார்க்கிறோம். அங்க அது வரைக்கும் ஆதாம் ஏவாள நேசிச்சிட்டு இருந்த ஆதாம், அங்க தேவன் படைத்து ஏவாளை கொண்டு ஆதாம் கிட்ட கொடுத்த உடனே ஆதாம் சொன்ன வார்த்தை, இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமுமா இருக்கிறாள். அந்த பூரணமான அன்பு அங்க யார் மேல இருக்கு, ஏவாள் மேல இருக்குது. ஆனா எப்போ ஆண்டவரை அறியாதபடி அந்த பழத்துல அவங்க பங்கெடுத்தாங்களோ உடனே அங்க ஏவாள் தேவன்கிட்ட சொல்ற வார்த்தை, நீர் கொடுத்த ஸ்திரீ. அந்த அன்பு அப்படியே வேனிஷ் ஆகுறத நம்ம பார்க்க முடியுது. அதனாலதான் அந்த கர்ஸ்குள்ள வர்றாங்க. உன் ஆசை அவனை பற்றி இருக்கும். ஏவாள சொல்றாரு, அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான். இது எல்லாம் எதனால? இந்த மாம்ச எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கறதுனால. இந்த மாம்ச எண்ணம் இருக்கிறவங்களால விசுவாசிக்கவே முடியாது. அந்த மத்தேயுல நம்ம பார்க்கிறோம், பேதுரு அழகா இறங்கி கடல்ல நடந்து வர்றாரு. ஆனா நடந்து வரும்போதே அவர் எதை பார்க்கிறாரு அப்படின்னா, காற்று பலமா இருக்கிறதை கண்டு எதை பார்க்கிறாரு? சூழ்நிலைய பார்க்கிறாரு. அங்க கிறிஸ்து தான் தன்னோடு கூட இருக்கிறார். அவர் சொன்னபடி நான் தண்ணீர்ல நடக்க முடியும்னு நடந்த பேதுரு சூழ்நிலையை பார்க்கிறார். சூழ்நிலைய நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு மீறி சூழ்நிலைய நம்ம பார்த்தோம்னா, நம்ம எந்த எண்ணங்களுக்குள்ள இருக்கிறோம்? மாம்ச எண்ணங்களுக்குள்ள நம்ம இருக்கிறோம். கண்டு பயந்து சூழ்நிலைய பார்த்து பயப்படுகிற இடத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, மாம்ச எண்ணங்கள்ல நம்ம சிக்கி தவித்து கொண்டிருக்கிறோம். அப்பதான் இயேசு சொல்றாரு, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? மாம்ச எண்ணம் நமக்கு இருக்குதுன்னா நமக்குள்ள கான்ஸ்டன்டா டவுட்ஸ் இருந்துட்டே இருக்கும். அவரை பூரணமா எதுலயும் நம்ம நம்ப முடியாது. தரிசித்துதான் நடப்போம். பாக்குறத வச்சுதான் அதை விசுவாசிப்போம். இப்ப தோமா சொல்றாரு, நான் அவர் மேல என் கைய போட்டால் ஒழிய நான் அவரை நம்ப மாட்டேன் அப்படின்னு தோமா சொல்றத பாக்குறோம். ஆனா தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறவர்கள் தான் யாரா? பாக்கியவான்கள். இப்படி மாம்ச எண்ணம் இருக்கிறவங்களால தேவனுடைய வாக்கு தத்தங்களை அவங்க என்ன செய்ய முடியாது? விசுவாசிக்கவே முடியாது.
அப்போ அந்த வார்த்தையை விசுவாசிக்காதது நிமித்தம் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க எங்க போகல, கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியல. தேவனுடைய வழிகளை குறிச்சு அவங்களுக்கு சந்தேகம் இருக்கும். 1 கொரிந்தியர் 3 நம்ம பார்க்கிறோம், பவுல் சொல்றாரு, அங்க என்ன இருக்குதான், வாக்குவாதம், பேதங்கள். அங்க சொல்றாரு, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்க இன்னும் மாம்சத்துக்குரியவங்களா இருக்கிறீங்களே. அங்க ரோமர் 8 பார்க்கிறோம், மாம்சத்துக்கு உரியவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். அவருடைய அன்பு நம்ம மேலதான் இருக்கும். ஆனா அத நம்ம என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. அவருக்கு பிரியமா நம்மளால இருக்கவே முடியாது. பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருந்து நீங்கள் மாம்சத்துக்குள்ளவர்களா முற்குரியவர்களா இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா. மனுஷரை போல நம்ம என்ன செய்வோமா, சிந்திப்போம். அதுதான் முதல் ஆதாமுக்குரியது. முதல் ஆதாம்குள்ள இருந்தோம்னா நமக்குள்ள ஆர்ஃபன் மைண்ட் செட் நிச்சயமா இருக்குதுன்னு அர்த்தம். இந்த ஆர்ஃபன் மைண்ட் செட் இருக்கிறவங்களுக்கு தான் பொறாம இருக்கும். ஐயோ, அவங்க நம்மளை விட மேல வந்துருவாங்களோ, மேல வந்துட்டாங்களோ, நம்ம இன்னும் இப்படி இருக்கிறோமோ அப்படின்னு மத்தவங்கள வச்சே கம்பேர் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நிச்சயமா ஃபர்ஸ்ட் ஆடம்ல பயங்கரமா ரூட் ஆயிருக்கிறோம்னு அர்த்தம். தேவன் எல்லாரையும் நேசிக்கிறார். அவர்கிட்ட பட்சபாதமே கிடையாது. ஒவ்வொருவருக்கும் யூனிக்னஸ் கொடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் நம்ப முடியாதபடி நம்ம என்ன செய்யறோம், மாம்ச எண்ணங்களுக்குள்ள சிக்கிக்கிடுறோம். வாக்குவாதம், பேதகங்கள், இதெல்லாம் இருக்குதுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆடம்குள்ள இருக்கிறோம். இப்படிப்பட்டவங்க மனிதர்களுடைய புகழ்ச்சிக்கு ஈஸியா அடிமையாயிருவாங்க. மாம்ச எண்ணம் உடையவர்கள் மனுஷருடைய எண்ணங்களுக்கு, பிரைஸ், துதிக்கு அவங்க என்ன செய்வாங்களாம், ஈஸியா அடிமையாயிருவாங்களாம். அவர்கள் தேவனால், யோவான் 12வது அதிகாரம் 43வது வசனம் சொல்லுது, அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள். அப்போ மத்தவங்க நம்மள புகழணும் புகழணும், மனுஷர் புகழணும் அப்படின்னு சொல்லி நம்ம எப்ப வாழ்றோமோ அப்போ we are under first Adam. இதெல்லாம் உங்க இருதயத்துல இருக்குதான்னு பாருங்க. சரி, இப்போ முதல் ஆதாமுக்குள்ள, அப்ப இன் கிரைஸ்ட்ல ஸ்பிரிச்சுவல் மைண்டடா நம்ம இருந்தோம் அப்படின்னா என்ன காரியங்கள்லாம் நமக்குள்ள இருக்கும் அப்படின்னா, நம்ம தேவனுடைய வார்த்தைய, நம்ம சூழ்நிலைகள் சொல்றது, நம்ம ஃபீலிங்ஸ் சொல்றது, இதை எல்லாவற்றை காட்டிலும் அவருடைய வார்த்தைய நம்ம என்ன செய்வோம், வேல்யூ பண்ணுவோம். அவருடைய அன்பை நம்ம பெரிதாய் பார்ப்போம். நம்ம சுய புத்தியில நம்ம சாய மாட்டோம். இப்படி ஆவிக்குரியவர்கள் அவங்களுடைய திங்கிங்கே எங்க இருக்கும்னா ஹெவன்லி ரெல்ம்ல தான் இருக்கும். கொலோசையர் 3 நம்ம பார்க்கிறோம், பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள். அப்போ அது அப்படின்னா என்ன, கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். நான் இன்னைக்கு உன்னதத்துல அவர் கூட உட்கார்ந்து இருக்கிறேன். என் அப்பாவினுடைய கண்கள் என்னை பார்த்துட்டே இருக்குது. அவர் என்னை நேசித்து கொண்டே இருக்கிறார். என் அப்பா எல்லாவற்றிற்கும் அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவர் எனக்கு இருக்கிறார். நான் எதை குறிச்சு கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்னு ஆவிக்குரியவர்கள் எதைதான் சிந்திப்பாங்க, ஹெவன்லி ரெல்ம்ல இருக்கக்கூடிய காரியங்களை மட்டும்தான் சிந்திப்பாங்க. பூமிக்குரியதையும் பூமியில இருக்கிற மனிதர்கள் பேசுகிற காரியங்கள், சூழ்நிலைகள், இது எதுவும் அவங்களுக்கு பெருசா தெரியாது. அவங்கதான் ஸ்பிரிச்சுவலி மைண்டட். அடுத்ததா தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடப்பாங்க. அவங்க சுயத்துல போக்கஸ் பண்ணாம, நான் என்ன பார்த்து இப்படி சொல்றாங்களே, என்ன நான் அப்படிங்கறதுல போக்கஸ் பண்ணாம, அவங்க போக்கஸ் ஃபுல்லா எதுல இருக்கும்னா இன் கிரைஸ்ட்ல இருக்கும். கிறிஸ்து அவரை
மாத்திரம் பெருசா பார்ப்போம். அவருடைய அன்பை மாத்திரம் பெருசா பார்ப்போம். அவருடைய வல்லமைய மாத்திரம் தான் நம்ம பெருசா பார்ப்போம். அப்படி இருக்கிறவங்க தான் they are spiritually minded. இந்த ஸ்பிரிச்சுவலி மைண்டடா நம்ம இல்லைன்னா நம்ம எப்பவுமே கான்ஸ்டன்டா ஃபியருக்குள்ள, டிப்ரெஷன்ல, ஆங்ஸைட்டிக்குள்ளதான் நம்ம இருப்போம். நம்ம தேவன் கிட்ட இருந்து எதையும் நம்ம என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள. கான்ஸ்டன்டா நம்ம இந்த வேர்ல்ட்லி ரெல்ம்லயே நம்ம மனதை வச்சுட்டு நம்ம இருதயம் இங்கதான் இருக்கும். ஆனா வாயினால நம்ம என்ன செய்வோம், கர்த்தரை தேடுவோம். நம்ம காரியங்கள் அது எதுவும் வாய்க்காத இடத்துக்கு வந்துரும். ஆண்டவர் நமக்கு எல்லாத்தையும் தரதான் விருப்பமா இருக்கிறாரு. அதனாலதான் சொல்றாரு, நீ மேலானவைகளை தேடு, பூமிக்குரியத பார்க்காத. தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியும் தேடு. இதெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்கிறதற்கு நம்ம நினைக்கிறோம், நம்ம தேவைகள் நமக்கு பெருசா தெரியுது. ஆனா அவருக்கு அதை கொடுக்கிறது லேசான காரியம். ஏன் அதை நமக்கு புரிய முடியலன்னா, அவருடைய அன்பை புரிய முடியல, அவருடைய வல்லமைய நம்மால புரிய முடியல. சரி, இப்போ நம்ம கார்னலி மைண்டடா தான் இருக்கிறோம் சில இடங்கள்ல. இப்போ நம்ம ஸ்பிரிச்சுவலி மைண்டடா ஆகணும் அப்படின்னா, நம்ம ஃபோக்கஸ் எப்படி டர்ன் ஆகணுங்கிறத சில வார்த்தைகள் மூலம் நம்ம அறிந்து கொள்ள முடியும். ரோமர் 12:2 நம்ம பார்க்கிறோம், இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நம்ம மனம் என்ன செய்யணுமா, புதிதாகணுமா. இப்போ நம்ம மைண்ட நம்ம புதுசாக்கிட்டே இருக்கணும்னா, we should meditate on God's word. அவருடைய வார்த்தைய நம்ம தியானிக்க 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 நம்ம மனம் என்ன செய்யும், புதிதாகி கொண்டே இருக்கும். நம்ம பொய்களை களைந்து நம்ம எதை விசுவாசிக்க ஆரம்பிக்கணும், சத்தியத்தை விசுவாசிக்க ஆரம்பிக்கணும். குணமானீர்கள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுதுன்னா அதை மட்டும்தான் நான் விசுவாசிப்பேன். இதுதான் மனம் புதிதாகுதல். அந்த மைண்ட்ல வேற எண்ணங்களே இருக்கக்கூடாது. அடுத்ததா, விசுவாசத்தை ஊட்டக்கூடிய வேத வாக்கியங்களை நம்ம தியானிக்கணும். உதாரணத்துக்கு சங்கீதம் 91, எபிரேயர் 11, இதெல்லாம் நம்ம விசுவாசத்தை பலப்படுத்தக்கூடிய அதிகாரங்களா இருக்கு. இது முதல்ல ரெனியூ யுவர் மைண்ட் டெய்லி. நம்ம மைண்டை என்ன செய்யணும், டெய்லி ரெனியூவல் பண்ணிட்டே இருக்கணும் வார்த்தையின் மூலம். இல்ல, என் அப்பாவினுடைய வார்த்தை இததான் சொல்லுது, இததான் நான் நம்புவேன். அடுத்ததா, ஆவியில நம்ம நடந்து கொள்ளணும். ஆவியில நடந்து கொள்றதுன்னா என்ன, அதுல நான் வாசிக்கிறேன். கலாத்தியர் 5:16. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. அப்போ we should led by the spirit. ஸ்பிரிட்ல தேவன் என்ன சொல்றாரு, சென்சிட்டிவா அவருடைய சத்தத்துக்கு, ஸ்பிரிட் அவருடைய வார்த்தைகளை தியானிக்க தியானிக்க ஆவியானவர் அந்த வார்த்தைகள்ல இருந்து நமக்கு பல காரியங்களை உள்ள நினைப்பூட்டி கொண்டேதான் இருப்பாரு. ஆனா அந்த சத்தத்தை கேட்க முடியாதபடி மாம்ச சத்தங்கள் இருதயத்தை டாமினேட் பண்ணி இருந்ததுன்னா நம்ம ஸ்பிரிட்ல நடக்க முடியாது. அப்பா சொல்லுவார் உள்ள இருந்து, இத குறிச்சு நீ கவலைப்படாத மகளே, அப்பா இருக்கிறேன், அப்பா பார்த்து கொள்வேன், இந்த யுத்தம் எனக்குரியது, நீ இதை குறித்து சோர்ந்து போகாத, நீ இதை குறிச்சு பயப்படாத. ஏன் வேதத்துல அதிகமா பயப்படாதன்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, அங்க ஆண்டவர் நம்ம ஆவிக்குரியவர்களாய் இருக்கணும், நம்ம பயப்படக்கூடாதுங்கிறதுல அவர் கரிசனை உள்ளவராய் இருக்கிறாருங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆவிக்குரியவர்கள் எதை பார்க்க மாட்டாங்க, காண்கிறவைகள்ல அவங்க கண்கள் இருக்காது, காணாதவைகளை அவர்கள் விசுவாசிப்பார்கள். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 18வது வசனத்துல அந்த காரியங்களை பார்க்கிறோம். காணப்படுகிறவைகள் 17-18, காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம்
அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். அப்ப காண்கிறதையே நம்ம மெடிடேட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, அங்க ஆதாம் ஏவாளும் அவங்க பார்த்தாங்க. அது வரைக்கும் நிர்வாணிங்கிறத அவங்க பார்க்கல, கண்கள் திறக்கல. ஆனா அவங்க கண்கள் ஒரு ரெல்ம்ல திறக்குது. அந்த ரெல்ம் ஹெவன்லி ரெல்ம் கிடையாது. அந்த ரெல்ம்ல திறந்த உடனே அவங்களுக்குள்ள என்ன வந்துருச்சு? அந்த நன்மை தீமை. இது நல்லது, இது கெட்டது. நான் நிர்வாணியா இருக்கிறது கெட்டது அப்படின்னு இந்த நன்மை தீமைய இவங்க அந்த அந்த அறிவு வந்த உடனே, காண்கிறத பார்த்த உடனே அவங்களுக்குள்ள என்ன வந்துருச்சு? பயம் வந்துருச்சு. காணக்கூடாத தேவன் ஒருவர் இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் அவர் என்னை நேசிப்பார் அப்படிங்கிற அந்த அவருடைய அன்ப புரிந்து கொள்ள முடியாத இடத்துக்குள்ள ஆதாம் போகிறான். அடுத்ததா நம்ம எப்பவுமே அவருடைய வார்த்தைய இருதயத்துல இருந்து நம்ம விசுவாசிச்சு கன்ஃபஸ் பண்ண அந்த கனிகளை நம்ம புசிக்க ஆரம்பிப்போம். மாம்சம் சொல்லுகிறதை அல்ல, அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது அதை இருதயத்துல விசுவாசிச்சு கன்ஃபஸ் பண்ண நம்ம ஸ்பிரிச்சுவலி மைண்டடா நம்ம மாறுவோம். அந்த ஸ்பிரிச்சுவலி மைண்டடா நம்ம மாற நமக்கு என்ன வந்துரும்னா தைரியம் வந்துரும். அவர் மேல அன்பு தானா வந்துரும். அடுத்ததா நம்ம யூதா 1:20 அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். யூதா 20வது வசனம். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. அப்போ ஸ்பிரிட்ல நம்ம என்ன செய்யணுமா? ஜெபிக்கணுமா? ஸ்பிரிட்ல அந்நிய பாஷையில நம்ம அதிகமா நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம மைண்ட் எப்படி மாற ஆரம்பிக்கும்? ஸ்பிரிச்சுவலி மைண்டடா நம்ம மாற ஆரம்பிப்போம். இந்த இடத்துக்கு நம்ம ஹார்ட் வரும்போது அங்க எப்பவும் என்ன இருக்கும்? லைஃப் ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும். அங்க எப்பொழுதும் சமாதானம் இருக்கும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும். அவர்கிட்ட மாத்திரம் விசுவாசமா இருக்கிறவங்களுக்கு தான் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் என்ன செய்யுமா? புறப்படுமா. அவரை விட பேருக்கும் புகழுக்கும் நம்ம அதை நாடிக்கொண்டிருந்தோம் அப்படின்னா அங்க ஜீவ தண்ணீர் நம்ம இருதயத்துல இருந்து புறப்பட முடியாது. அந்த ஜீவ தண்ணீர் புறப்பட்டாதான் நம்ம மூலமா மற்றவர்களுக்கு அங்க ஆசீர்வாதம் கடந்து செல்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் நம்ம இருதயத்துல இருந்து புறப்படணும் அப்படின்னா நம்ம டோட்டலா ஸ்பிரிச்சுவலி மைண்டடா நம்ம மாற ஆரம்பிக்கணும். அந்த இஸ்ரவேல் மக்கள் அவங்க அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க முடியாததுக்கு காரணம் அவங்களுக்குள்ள இருந்த ஃபியர், டவுட், ஹியூமன் ரீசனிங். ஹியூமன் ரீசனிங்னா என்ன? நாங்க அவங்களுக்கு முன்னாடி வெட்டுக்கிளிய போல இருந்தோம். அவங்க தங்களை எப்படி பார்த்தாங்களோ அதுலதான் நான் மேலோங்கி இருக்கு. அங்க தேவனை பெருசா பார்க்கல, அவங்க தங்களை பார்த்து அங்க என்ன செய்யறாங்க? அந்த வாக்கு தத்தத்தை விசுவாசிக்க முடியாத இடத்துக்கு வந்துடுறாங்க. கார்னல் மைண்ட் செட் என்ன செய்யாது? விசுவாசத்துக்குள்ள செயல்பட வைக்காது. ஒரு காலத்துல கார்னலி மைண்டடா இருந்த பீட்டர் தான். அங்க பயந்து மறுதலித்த பேதுரு தான் பரிசுத்தாவின் நிறைவை பெற்ற உடனே தைரியமாய் அங்க சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதும், அங்க அங்க பரிசேயர் சதுசேயர்லாம் அவங்கள வந்து ரொம்ப மிரட்டுறாங்க, நீங்க இதை போதிக்க கூடாதுன்னு. அப்ப சொல்றாங்க, தேவனுக்கு பயப்படுகிறதை காட்டிலும், தேவனுக்கு செவி கொடுக்கிறதை காட்டிலும் உங்களுக்கு பயப்படுறது அது பிரியமா இருக்குமோ? அப்போ எந்த அளவுக்கு அந்த பரிசுத்த ஆவியில நம்ம நிரம்ப அங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை அப்போஸ்தலர்ல, சீஷர்கள் பரிசுத்த ஆவியினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பப்பட்டார்கள். கான்ஸ்டன்டா ஒரு ஜாயிலே தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த ஜாயில நம்ம இல்லைன்னா we are still now under first Adam.
அப்ப அந்த ஜாய்ல நம்ம ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லி தேவன் விரும்புறார். அந்த பீஸ், அந்த ஜாய் இன்னைக்கு நம்ம இருதயத்தை நிரப்பணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புறாரு. இந்த வார்த்தைகளை குறிச்சு நான் தியானிச்சுட்டு இருக்கிறப்போ ஒரு பாடலை ஆண்டவர் எனக்கு நினைவுபடுத்தினார். அவருடைய அன்பு நம்ம மேல எப்படி பூரணமா இருக்கு, அவர் நம்மளை எப்படி பார்க்கிறாரு, அவர் எப்படி பார்க்கிறாரோ நம்ம அப்படித்தான் நம்மள பார்க்கணும். ஆனா நம்ம அதை விட்டுட்டு உலகம் சொல்ற அந்த ஐடென்டிட்டியை நம்ம தூக்கி வச்சுக்கிடுறோம். மனுஷங்க சொல்ற ஐடென்டிட்டியை நம்ம தூக்கி வச்சுக்கிறோம். நம்மள நாமே இன்ஃபீரியரா பல எண்ணங்கள் நமக்கு அந்த ஐஆம்ல கொடுத்து வச்சிருக்கிறோம். இது எல்லாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு ஒண்ணு, என் பிரியமே, என் ரூபவதியே, உன்னில் பழுது ஒன்றும் இல்லை. அவர் எப்படியெல்லாம் நம்மளை நேசிக்கிறார்னு சொல்லி இந்த பாடல் சொல்லுது. நான் பாட பாட உங்களை பார்த்து ஆண்டவர் அந்த பாடலை பாடுறத நீங்க ஃபீல் பண்ணுங்க. கர்த்தர் அந்த அன்புனால உங்களை நிறைச்சு ஸ்பிரிச்சுவலி மைண்டடா நம்மளை என்ன செய்யறாரு, அடுத்த லெவலுக்குள்ள நம்மளை கொண்டு போகிறதுக்கு தேவன் இன்றைக்கு அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். நான் பாடுறேன், நீங்க அதை அப்படியே உங்க இருதயத்துக்குள்ள நீங்க உள்வாங்குங்க. என் பிரியமும் நீயே, என் நேசமும் நீயே, என் ரூபவதியும் நீயே. என் பிரியமும் நீயே, என் நேசமும் நீயே, என் ரூபவதியும் நீயே. நீயே நீயே ரூபவதியும் நீயே, நீயே நீயே ரூபவதியும் நீயே, நீயே நீயே ரூபவதியும் நீயே, நீயே நீயே ரூபவதியும் நீயே. பழுதொன்றும் முன்னில் இல்லை, பழுதொன்றும் முன்னில் இல்லை. அடுத்ததா அந்த பாடல் சொல்லுது, என் நினைவெல்லாம் நீயே, என் பேச்செல்லாம் நீயே, என் கவனம் எல்லாம் நீயே. அப்படித்தான் ஆண்டவர், அவருடைய நினைவெல்லாம் நம்ம மேலதான் இருக்குதான். அவங்க பேசிக்கிட்டதே நம்மளை பத்தி தான் பேசுறாங்களாம். திரியேக தேவனுடைய கவனம் எல்லாம் நம்ம மேலதான் இருக்குதான். இவ்வளவு ஒரு அன்புள்ள ஒரு தகப்பன் நமக்கு இருக்கிறாருன்னா எதை குறிச்சு இந்த காலை வேளையில கவலைப்படணும்? டோட்டலா அவர்கிட்ட சரண்டர் பண்ணிட்டு எல்லாவற்றையும் குறித்ததான நம்முடைய விண்ணப்பங்கள், வேண்டுதல்களை இன்னைக்கு அவர்கிட்ட சரண்டர் பண்ணுவோம். அதை நான் படிக்கிறேன். என் நினைவெல்லாம் நீயே, என் பேச்செல்லாம் நீயே, என் கவனமெல்லாம் நீயே. என் நினைவெல்லாம் நீயே, என் பேச்செல்லாம் நீயே, என் கவனமெல்லாம் நீயே. நீயே நீயே ரூபவதியும் நீயே, நீயே நீயே ரூபவதியும் நீயே, நீயே நீயே ரூபவதியும் நீயே, நீயே நீயே ரூபவதியும் நீயே. பழுதொன்றும் முன்னில் இல்லை, பழுதொன்றும் முன்னில் இல்லை, பழுதொன்றும் முன்னில் இல்லை, பழுதொன்றும் முன்னில் இல்லை. அவர்களுடைய ஆடல், அவர்களுடைய பாடல், அவருடைய கொண்டாட்டம், அவருடைய வைராகியம் எல்லாமே நாம தான் இருக்கிறோமா. அப்போ இந்த அளவுக்கு இன்டிமேட்டா நேசிக்கிற ஒரு தகப்பனாய் நான் இருக்கிறேன். என்னால எல்லாவற்றையும் உன் வாழ்க்கையில செய்து முடிக்க முடியும். அந்த தகப்பனுடைய கொண்டாட்டமே நாம தான் இருக்கிறோமா. அவர் நம் பேரில கம்பீரமாய் மகிழ்ந்து களி கூறுவாராம், நமக்காக அவர் பாடுவாராம் அப்படின்னு செப்பனியால நம்ம பார்க்கிறோம். என் நாடலும் நீயே, என் பாடலும் நீயே, கொண்டாட்டமெல்லாம் நீயே. என் நாடலும் நீயே, என் பாடலும் நீயே, என் வைராக்கியமும் நீயே.
ரூபவதியும் நீயே, நீயே நீயே, ரூபவதியும் நீயே, நீயே நீயே, ரூபவதியும் நீயே, நீயே நீயே, ரூபவதியும் நீயே, பழுதொன்றும் முன்னில் இல்லை, பழுதொன்றும் முன்னில் இல்லை, பழுதொன்றும் முன்னில் இல்லை, பழுதொன்றும் முன்னில் இல்லை. நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையிலும் எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த காலை வேளையில கூட எங்க கூட நீங்க இடைப்படுகின்ற வார்த்தை, உன்கிட்ட பழுதே நான் பார்க்கல, உன்கிட்ட நான் குற்றத்தையே பார்க்கல. நீ எனக்கு பிள்ளை, நீ என்னுடைய சரீரமா இருக்கிறாய், என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமாய் நீ இருக்கிறன்னு சொல்லி அந்த தகப்பன் நம்ம கூட சொல்றதை நம்ம பார்க்க முடியும். அப்போ எவ்வளவு தூரம் நம்மள அவர் நேசிப்பார், அவருடைய கவனம் எல்லாம் நம்ம மேல இருக்குது. நம்ம நினைக்கிறோம் அவர் எங்கேயோ இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். இல்ல, ஒவ்வொரு நொடி பொழுதும் அவருடைய கவனம் நம்ம மேலதான் இருக்கு. அவருடைய நினைவு எல்லாம் நம்ம மேலதான் இருக்கு. அவர் சொல்றாரு, நீ என் பிரியம், நீ என்னுடைய ரூபவதி. இந்த உலகத்துல நீங்க இந்த சத்தத்தை எல்லாம் நீங்க யார் வாயில இருந்து நீங்க கேட்டிருக்க முடியாம இருக்கலாம். மனிதர்கள் உங்களை அப்படி நேசித்து, ஒருவேளை உங்க பெற்றோரிடம் இருந்தோ, உங்க கணவரிடம் இருந்தோ, மனைவிட்டு இருந்தோ இந்த சத்தத்தை எல்லாம் நீங்க கேட்டிருக்க முடியாம இருக்கலாம். ஆனா அப்பா சொல்றாரு, இந்த உலகத்தை படைத்தவர் சொல்றாரு, நீ என் பிரியம், நீ என் ரூபவதி. உன்கிட்ட நான் எந்த குற்றத்தையும் நான் பார்க்கல, உன்கிட்ட தப்பே இல்லை, நீ முழுமையுமாய் பரிசுத்தமானவள், பூரணமாக்கப்பட்டவளாதான் நான் உன்னை பார்க்கிறேன். இப்படி அன்புடன் நேசிக்கிற ஒரு தகப்பன் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிறார். நம்முடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய மன விருப்பங்களை அவர் அறிந்திருக்கிறார். உங்க சூழ்நிலை இன்னைக்கு என்ன சொல்லுது, அதை நீங்க நம்ப வேண்டாம். உங்க ஹார்ட் எதுலெல்லாம் படபடத்து கொண்டிருக்கு, அது உண்மை இல்லை. அப்பா சொல்றார், உன்னுடைய வார்த்தைக்கு நான் அவ்வளவு வேல்யூ பண்றேன். அப்படியே இந்த எண்ணங்களை நீங்க உள்வாங்குங்க. அப்பா சொல்ற வார்த்தைகளை நீங்க அப்படியே உள்வாங்குங்க. உங்களை அவர் பிரியமேன்னு கூப்பிடுறத நீங்க அப்படியே நீங்க பாருங்க. என் ரூபவதியே, உன்கிட்ட பழுதே இல்லை, நான் உன்னை நினைச்சிட்டே இருக்கிறேன், என் கவனம் எல்லாம் உன் மேலதான் இருக்குது, நீ போற பாதை எனக்கு தெரியும், ஒரு நாள் உன்னை கைவிடாத ஒரு நல்ல தகப்பனாதான் நான் உன் கூட இருக்கிறேன், நீ பயப்படாத. நம்ம இன்னைக்கு உலக மனுஷங்களுடைய அப்ரூவலுக்காக நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். நீங்க இந்த அப்பாவை பாருங்க, அந்த உலக மனிதர்களும் உங்களை தேடி தானாய் வருகிறத நீங்க பார்க்க முடியும். மனிதர்களுடைய வார்த்தைகள், மனிதர்களுடைய செயல்கள், செயல்பாடுகள், இது எல்லாவற்றிற்கும் மீறி அப்பாவை பெருசா பாருங்க. அவருடைய வல்லமையையும் அவருடைய அன்பையும் இந்த காலை வேளையில பெரிதாய் பார்க்க ஆவியானவர் நம்மை அழைக்கிறார். சிலுவையில அவர் தொங்கிட்டு இருக்கும் போது கூட நம்ம மேலதான் அவர் நினைவு இருந்துதான். 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சிலுவையில தொங்குனா கூட, அந்த நிலையில கூட இன்றைக்கு இந்த நாட்கள்ல வசிக்கிற நம்ம மேல கூட அவருடைய எண்ணங்கள் இருந்துதான். அவருடைய ரத்தம் நமக்காக துடிச்சுட்டே இருக்குது. அந்த அளவுக்கு நேசிக்கிற ஒரு நல்ல தகப்பன் நமக்கு இருக்கும்போது
இந்த காலை வேளையில அப்பா கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துருங்க. எல்லாத்தையும் கொடுத்துருங்க. எதெல்லாம் பாரப்படுத்துதோ, உங்க குடும்ப நபர்கள்ட்ட மாற்றங்கள் வரணும்னு நீங்க பாரத்தோட, கவலையோட இருக்கிறீங்களா? அது அப்பாவால செய்ய முடியுங்கிற அந்த நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு அப்பா கிட்ட அத குடுங்க. நிச்சயமாய் சம்பந்தப்பட்டவர்கள் கிட்ட மாற்றங்கள் உண்டாகிறத உங்க கண்கள் காணும். ஒண்ணே ஒண்ணு, அவர மாத்திரம் எல்லா சூழ்நிலைகள்லயும் நம்ம பெரிதாய் பார்ப்போம். அவருடைய அன்பு 1 கொரிந்தியர் 13ல சொல்லப்பட்டிருக்கிற அந்த அன்பு, அவர் நமக்காக எல்லாவற்றையும் சகித்தார். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். நமக்காக அவர் எல்லாவற்றையும் சகித்தார். என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பிள்ளை சுகமா இருக்கணும், என் பிள்ளை பூமியில என் கூட உறவிலே இருக்கணும், என் கூடயே இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த சிலுவையை தெரிந்தெடுக்கிறேன்னு சொல்லி குமாரன் தெரிந்தெடுத்ததை நம்ம பார்க்கிறோம். பிள்ளையே நமக்காக கொடுத்துட்டாரு. அந்த பிள்ளைய பார்த்து, தன்னுடைய குமாரனை பார்த்து அவர் சொல்றாரு, இவர் என்னுடைய நேச குமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன்னு சொன்ன பிதாவாகிய தேவன் அந்த நேச குமாரனையே நமக்காக கொடுத்துட்டாருன்னா, இதுக்கு மேல அவர் நமக்கு எதை கொடுக்க முடியும்? நமக்காக அவர் எதை செய்யாம இருப்பாரு? இன்றைக்கு அதே அவரை எப்படி நேசகுமாரனா பார்த்தாரோ அதே அன்புலதான் தகப்பன் இன்றைக்கு நம்மையும் பார்க்கிறார். நேசகுமாரர்களாய், நேச குமாரத்திகளாய் நம்மை பார்க்கிறார். ஒவ்வொருவரையும் அன்போடு கூட அவர் பார்க்கிறத நீங்க பாருங்க. உங்க பக்கத்துலதான் அவர் இருக்கிறாரு, உங்களுக்குள்ளதான் இருக்கிறாரு, உங்க கூடதான் இருக்கிறாரு, அவருக்குள்ளதான் நீங்க இருக்கிறீங்க. இதை விட நமக்கு என்ன ஸ்லாக்கி அந்த பூமியில இருக்க முடியும்? நீங்க உன்னதத்துல அவர் கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறீங்க. எதுவும் உங்களை தொட முடியாத இடத்துல கொண்டு அவர் உங்களை உட்கார வச்சிருக்கிறார். மேலானவைகளை நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு நொடி பொழுதும் அப்பா சொல்றது, உன்கிட்ட பழுதில்ல மகளே, உன்கிட்ட பழுதில்ல. நீ குற்ற மனசாட்சிக்குள்ள போக வேண்டியதில்ல. நான் உன்னை அப்படி பார்க்கல. அதுதான் தகப்பனுடைய வார்த்தையா இருக்குது. ஆனா இன்னைக்கு நம்ம குறிச்சு இத நினைச்சிட்டு இருக்கிறோம். டோட்டலா இன்னைக்கு எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்துருவோம். ஆவியானவர் நம்ம கூட பலமா இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். அவருடைய அன்பு நம்மள நிரப்பிட்டே இருக்கிறத நான் ஃபீல் பண்ண முடியுது. நீ என் பிள்ளைங்கிறதுல அவர் வைராக்கியம் பாராட்டுகிறார். அவருடைய பிள்ளைங்கிறதுல அவர் வைராக்கியமா நமக்கு வைராக்கியம் பாராட்டுகிறத பார்க்கிறோம். நேற்றைக்கு நம்ம தியானித்த மாதிரி ஒரு மனுஷன், சாதாரண மனுஷன், அவனுக்கு ஒரு போர்வை இல்லைன்னா கூட அவனுக்காக பரிதவிக்கிற ஒரு நல்ல தகப்பன். ஐயோ, அவனுக்கு போர்வை இல்லைன்னா அவன் குளிர்ல இருப்பானே, நீ அவன்கிட்ட வாங்குற போர்வை அவனுக்கு கொடுத்துரு. இதுதான் அவருடைய இருதயம். அந்த டெண்டர் ஹார்ட் தான் நம்ம அப்பாவினுடைய இருதயம். அந்த அன்பை ஆழமா அறிய ஆரம்பிப்போம். நம்மள தன்னைத்தான் வெறுத்து அப்படின்னா, மனுஷருடைய ஒப்பீனியன், சூழ்நிலைகள், சொல்ற காரியங்கள், இதுக்கெல்லாம் இடம் கொடுத்து எதை பெருசா பார்க்கிறோம்? தேவனை விட மற்ற காரியங்களை பெருசா பார்க்கிறோம்னா நம்ம இன்னும் நம்மள வெறுக்கலன்னு அர்த்தம். டோட்டலா அந்த அந்த மாம்ச எண்ணங்கள் நமக்கு தேவையில்லை. அப்பா கூட இருக்கிற அவருடைய அன்பு நம்மள நிரப்பிட்டே இருக்கு. அந்த தேவ அன்பு நம்முடைய இருதயத்துல ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கு.
அது பரிபூரணமா நிரம்ப 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 நம்ம பெரிய பெரிய விடுதலைகளை நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாய் நம்ம மாற ஆரம்பிப்போம். முழுவதுமா உங்கள அவருக்கு விட்டு கொடுங்க. இந்த உலகத்துல இருக்கிற பணம், பொருள் இது எல்லாமே எல்லாத்த விட அவர பெருசா பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இத பத்தின எண்ணங்களுக்கு அத பெருசா பார்க்கிற இடத்த விட்டுட்டு, என் அப்பா பெரியவர், அப்பா அன்புள்ளவர். அவருக்கு பிரியமே நான் தான் அப்படின்னு உங்கள நீங்க பர்சனலைஸ் பண்ணி நீங்க அந்த காரியங்கள சொல்லுங்க. அத அவர பர்சனலைஸ் பண்ணி பார்க்க 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 தான் உங்க கூடயே இருக்கிறத நீங்க ஃபீல் பண்ணுங்க. அவர் வார்த்தைய விசுவாசிக்கிறதுனா என்ன? அந்த ஃபீலிங்ஸ் வரைக்கும் அந்த வார்த்தைய நம்ம கொண்டு வரணும். அப்பா என் கூட இருக்கிறார். எனக்குள்ள இருக்கிறார். என்னுடைய சரீரத்துக்குள்ள அப்பா இருக்கிறார்னா, நான் எவ்ளோ என்னைய ஆண்டவர் பவர்ஃபுல்லா என்ன வச்சிருக்கிறார். பழுதொன்றும் முன்னில் இல்லை. பழுதொன்றும் முன்னில் இல்லை. இதுதான் அவருடைய சத்தம். என்னென்ன குற்ற மனசாட்சிகளுக்குள்ள இருந்தீங்களோ, அவர் உங்கள குற்றப்படுத்துகிற தேவன் அல்ல. அவர் உங்கள இரத்தத்தினால கழுவி இருக்கிறார். உங்ககிட்ட அவர் பழுதே பார்க்கல. நம்ம ஹார்ட் இந்த லவ்ல ரூட் ஆகும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் கேட்கிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். எப்போ ஒரு மனிதனுடைய இருதயம் இந்த அன்புல ரூட் ஆகுதோ, அவன் நினைக்கிற காரியம் கூட உடனடியாக நடக்கும். ஒண்ணே ஒண்ணு, அவரோட அன்பை பெருசா பார்க்கணும். அன்றைக்கு ஆதாமும் ஏவாளும் அததான் இழந்து போனாங்க. கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு திரும்ப அந்த உறவுக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். அவர் நம்ம கூட இருக்கிறார். மைண்ட்ல இருக்கிற அவிசுவாசங்கள் எல்லாம் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால. கலக்கங்கள், பயங்கள், சோர்வுகள் எல்லாத்தையும் அப்பா கிட்ட ரிலீஸ் பண்ணிருக்க. ஒரு பெரிய விடுதலை இன்றைக்கு நம்ம ஆவியில நம்ம உணர முடிகிறது. ஜீவன் ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஃப்ளோ ஆயிட்டே இருக்கு. அந்த அன்புதான் நமக்கு ஜீவனா இருக்கு, ஒளியா இருக்கு. இந்த அன்புல ரூட் ஆகுறதுக்கு சாத்தான் பல விதங்கள்ல பல எண்ணங்களை கொடுக்கலாம். இன்றைக்கு அந்த எண்ணங்களை விதைக்கிற அந்த சத்ருவை துரத்தி இயேசுவின் நாமத்தினால இந்த பாதாளத்துக்குள்ள கட்டி போடு. நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் எங்களோடு இடைப்பட்ட வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் இருதயத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும்படி எங்களுக்கு இன்றைக்கு வார்த்தைகளை நீர் தந்திருக்கிறீர். அது மாத்திரம் இல்லப்பா, உங்க பரிபூர்ணமான அன்பு எங்க மேல இருக்கிறத நீங்க வெளிப்படுத்துனீங்கப்பா. எங்கள்கிட்ட பழுதே இல்லைன்னு நீங்க சொன்னீங்கப்பா. உங்களுக்கு பிரியமே நாங்க தான். உம்முடைய ரூபவதிகளாய் நாங்க இருக்கிறோம்ப்பா. உங்க மாம்சமாய் உங்க எலும்பா நாங்க இருக்கிறோம்ப்பா. எங்களை யார் தொட முடியும்? எங்க குடும்பங்களை யார் தொட முடியும்? எந்த சத்துரு தொட முடியும்? காலை வேளையில எங்களுடைய குடும்பங்கள் குடும்பங்கள்ல இருக்கிற ஒவ்வொருவருக்கு மேலையும் ஆண்டவரே இந்த அன்பை நாங்க பேசுறோம்ப்பா. இந்த அன்பை எல்லாரும் அறிந்து கொள்ளணும்.
உங்களுடைய பரிபூரணமான அன்பை குடும்பங்கள்ல இருக்கிற ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள. அப்பா, அந்த அன்பு ஒவ்வொருவருடைய இருதயத்திலையும் ஊற்றப்பட்டு இருக்கிறதுப்பா. அந்த அன்புல இருந்து ஒவ்வொருவரும் செயல்பட, நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்று சொன்னபடி அந்த அன்புல நாங்க செயல்பட தகப்பன் எங்களுக்கு கிருபத்தாங்க. எங்க ஹார்ட் அந்த இடத்துக்கு வரணும்ப்பா. எங்கள்கிட்ட நீங்க பழுதே இல்லைன்னு நீங்க பார்க்கிறபடிதான் எல்லாரையும் நீங்க அதே அன்புலதான் நீங்க நேசிக்கிறீங்கப்பா. ஒருவேளை அதை அவங்க உணராமல் இருக்கலாம். கிறிஸ்துவுக்குள்ளதான் அவங்களும் இருக்கிறாங்கிறத நாங்க பார்க்கணும்ப்பா. எங்களுக்கு அந்த கிருபையத்தாக. அப்பா, உடைய பிள்ளையாய் வந்த ஒவ்வொருவரையும் நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். அப்பா, கேட்ட வார்த்தைகள் அப்பா அவர்களுக்கு 100 மடங்கு பலன் தரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இந்த நாள் முழுவதும் தேவ பிரசனத்துல நாங்க நிரம்பி இருக்க கர்த்தர் கிருபைத்தாங்க. ஆவியினால் நடத்தப்பட கிருபைத்தாங்க. உங்க கரங்களில் எங்களை ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ.